நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இரண்டு விதங்களிலே நம்முடைய தகப்பன், நம்முடைய பிதா. முதலாவது, அவர் எப்படி நம்முடைய பிதா என்று சொன்னால், நம்மை படைத்தவர், நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை உருவாக்கியவர் அவர்தான். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 64வது அதிகாரம் 8ஆம் வசனம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் ஒரு கரத்தின் கிரியை. ஆண்டவர் நம்மை படைத்ததினாலே, நம்மை உருவாக்கினதினாலே, நம்மை சிருஷ்டித்ததினாலே நம்முடைய பிதா. இதை குறித்து தான் மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 10ஆம் வசனமும் விதமாய் சொல்லுகிறது. மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 10ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அந்த வசனத்தை, நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ, ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்தது இல்லையோ. அப்போ நம்ம உருவாக்குனதுனால, நம்மளை படைத்ததுனால, நம்ம சிருஷ்டித்ததுனால அவர் நம்முடைய பிதா. இரண்டாவதாக, நாம் யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாக கூடிய அதிகாரத்தை
ஆண்டவருடைய பிள்ளைகளாகக்கூடிய அதிகாரத்தை பெற்றுக்கொண்டோம். முதலாவது நம்மை உருவாக்கினதுனால, நம்மை படைத்ததுனால நம்ம அத்தனை பேருக்கும் தகப்பன். இரண்டாவது நம்மை மீட்டு கொண்டதினாலே, நாம் அவரை ஏற்றுக்கொண்டதினாலே அவர் நம்முடைய தகப்பன். ஒரு சின்ன பையன் ஒரு அழகான படகு ஒன்றை செய்தான். அந்த படகை அவன் படைத்து விட்டு, அந்த படகை உருவாக்கி விட்டு ஒரு நாளிலே அவன் அழகாக அதை வைத்து விளையாடி கொண்டிருந்த பொழுது அந்த படகு காணாமல் போனது. அவன் அதை குறித்து வேதனையோடு இருந்தான். பல நாட்கள் கழித்து அவன் கடை தெரு வழியாக சென்ற பொழுது ஒரு கடையில் அவன் படைத்த, அவன் செய்த, உருவாக்கிய அந்த படகு விற்பனைக்கு இருந்தது. அந்த கடைக்காரர்கிட்ட சொன்னான், ஐயா, இது நான் உருவாக்கிய படகு, இது நான் படைத்த படகு, ஆகவே எனக்கு தாருங்கள் என்று சொன்னான். அப்போ அவர் சொன்னார், தம்பி இதை நீ படைச்சிருக்கலாம், ஆனால் நான் ஒருத்தட்ட விலை கொடுத்து தான் அதை வாங்கினேன். அந்த விலை கிட்டத்தட்ட 250 ரூபா, அதை நீ கொடுத்துட்டீன்னா நான் அந்த படகு உனக்கு தந்துடுறேன்னார். அவன் கஷ்டப்பட்டு பணம் சேகரித்து 250 ரூபாய் பெற்று அந்த விளையாட்டு ஜாமானாகி அந்த படகை அவன் வாங்கி கொண்டான். வாங்கிட்டு அந்த படகை பார்த்து சொன்னான்னா, என் படகே 2 விதத்தில், ஒன்று நான் உன்னை படைத்தவன், ஆகவே நான் உரிமையானவன். இரண்டாவதாக உன்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து தேவன் நம்மை படைத்ததினாலே நம்முடைய பிதாவாக இருக்கிறார். சிலுவையிலே விலைக்கிரயம் கொடுத்து, சிலுவையிலே தம் சொந்த இரத்தத்தை கொடுத்து, யோவானின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்கிறது, சேவகன் ஒருவன் ஈட்டினாலே இயேசுவின் விழாவிலே குத்தினான், இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிலுவையிலே நமக்காக சிந்தி விட்டார். அதன் மூலமாக நம்மை விலைக்கு வாங்கியிருக்கிறார். அதனால் அவர் நம்ம தகப்பன். உலகத்தில் ஒரு வேளை தகப்பன் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். உங்கள் தகப்பனை இழந்து ஆறா துயரிலே நீங்கள் இருக்கலாம். உங்களை தகப்பனை இழந்து வேதனையில் இருக்கலாம். நமக்கு ஒரு பரம தகப்பன் உண்டு. அந்த தகப்பனை குறித்து தான் இந்த மாலை வேளையில் நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பனா? உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அந்த நம்முடைய தகப்பனாகிய தேவன், நம்முடைய பரமபிதாவாகிய ஆண்டவர், நம்மை படைத்தவர், நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை மீட்டவர், அதனால் நமக்கு தகப்பனாக மாறியவர். அவர் எப்படிப்பட்ட தகப்பன் என்று முதலாவது உபாகமங்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். உபாகமம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. நம்மை தூக்கி சுமக்கிற தகப்பன் அவர். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் இவ்விதமாய் சொல்கிறது, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் உங்களை தாங்குவேன். இதுவரைக்கும் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். நம்மை தூக்கி சுமக்கிற நல்ல தகப்பன். பிள்ளைகள் நடக்கும் பருவத்திற்கு வந்துவிட்டால் அவர் நடப்பதை தான் எல்லா பெற்றோரும் விரும்புவார்கள். இந்த பிஞ்சு கால்களை அடிமேல் அடி வைத்து நடக்கும் அழகை ரசிப்பார்கள். ஆனால் ரோட்டிலே ஒரு கார், லாரி வந்துவிட்டால் பிள்ளைகளை அப்படி நடக்க விட்டு வேடிக்கை பார்ப்பார்களா? உடனே தூக்கி விடுவார்கள் அல்லவா? ஒருவேளை இந்த பிள்ளை வியாதினாலே பலவீனப்பட்டு இருக்குமானால் அதை நடக்க அனுமதிக்கவே மாட்டார்கள். எப்பொழுதும் தூக்கி வைத்து கொண்டே இருப்பார்கள். ஆண்டவருடைய அன்பும் அப்படித்தான். நெருக்கமான நேரத்திலே, வியாதி நேரத்திலே, வேதனைகள் சூழும் பொழுது, அழுகியின் பள்ளத்தாக்கு வரும் பொழுது நாம் அதில் வீழ்ந்து போடக்கூடாது, அழிந்து போய்விடக்கூடாது, மாண்டு போய்விடக்கூடாது என்பதற்காக நம்மை தூக்கி சுமந்து செல்கிறார். நம்மை தூக்கி சுமக்கும் தகப்பன் அவர். அது மட்டுமல்ல, இந்த தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பனா? 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதா, அவர் இரக்கங்களின் தகப்பன், அவர் இரக்கத்தின் பிதா,
அவர் நம் மீது மனம் இறங்குகிற ஆண்டவர். இல்லாவிட்டால் நாம் செய்த பாவத்திற்கு, நாம் செய்த துணிகரமான அக்கிரமங்களுக்கு என்றோ அழிந்து ஒளிந்து போயிருப்போம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமைகளை, துணிகரமான பாவங்களை செய்து கொண்டிருப்பதற்கு என்றோ அழிந்து ஒளிந்து போயிருப்போம். ஆனால் ஆண்டவர் நம் மீது இரக்கம் கொண்டபடினாலே நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை புது மனிதனாய் மாற்றி நாம் செய்த அக்கிரமத்திற்குரிய தண்டனைகள் நமக்கு வராமல் நம்மை காப்பாற்றி வந்திருக்கிறார் அல்லவா? சங்கீதம் 103:13 வாசிக்கிறேன், கேளுங்கள். சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அவருக்கு பயந்தவர்களுக்கு எப்படி இறங்குறாரா? ஒரு தகப்பன் தம் பிள்ளைகளுக்கு எப்படி இறங்குறானோ அப்படி தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குகிறார். சங்கீதம் 103:8 சொல்கிறது, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். முதலாவது, அவர் எப்படிப்பட்ட தகப்பன்? அவர் நம்மை தூக்கி சுமக்கும் தகப்பன். இரண்டாவது, இரக்கமுள்ள தகப்பன். மூன்றாவதாக அவரை குறித்து சொல்லும் பொழுது அவரே சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், மத்தேயு 7:11 வாசிக்கிறேன், கேளுங்கள் அந்த பகுதியை. மத்தேயு 7:11. ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நன்மைகளை செய்கிற தகப்பன், நன்மைகளை செய்கிற தகப்பன். வேதம் சொல்கிறது கர்த்தர் நன்மையானதை தருவார். வேதம் சொல்கிறது சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி நன்மைகளே செய்கிற தகப்பன். நம்ம விரும்புவதற்கு மேலான நன்மைகளை செய்கிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். நன்மைகளையே நமக்கு செய்கிற தேவன். நம்ம அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் என்று அவரை குறித்து வேதம் சொல்கிறது. சகல நன்மைகள், ஒரு நன்மை கூட குறைவு இல்லாமல் கொடுக்கிற ஆண்டவர். எல்விஸ் பிரீஸ்லி என்ற ஒரு புகழ்பெற்ற பாடகர் இருந்தார். அவருக்கு ஒரு செல்ல மகள் இருந்தாள். இந்த எல்விஸ் பிரீஸ்லி புகழின் உச்சியில் இருந்த ஒரு காலகட்டம் அது. அந்த சூழ்நிலையில் அவருடைய ஒரே மகள் வந்து, அப்பா, என்னுடைய தோழிகள் எல்லாம் டிஸ்னிலேண்டை குறித்து மிகவும் பெருமையாய் பேசுகிறார்கள், அதை நான் சுற்றி பார்க்க வேண்டும், என்னை நீங்கள் அங்கே அழைத்து செல்ல வேண்டும் என்று சொன்னாள். எல்விஸ் பிரீஸ்லி சற்று யோசித்தார். இப்பொழுது நம்முடைய மகளை அந்த டிஸ்னிலேண்ட் கூட்டு போனால் நமக்கு இருக்கிற புகழி நிமித்தமாக எல்லாரும் நம்மை சுற்றி கொண்டு வந்து ஃபோட்டோ எடுக்கணும், ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு சொல்லுவாங்க. என் பிள்ளை நிம்மதியாக அந்த டிஸ்னிலேண்டை சுற்றி பார்க்க முடியாதுன்னு சொல்லி அவர் ஒரு காரியத்தை செய்தார். என்ன செய்தார் தெரியுமா? அவர் அந்த டிஸ்னிலேண்ட் மேனேஜருக்கு ஒரு ஃபோன் பண்ணார். உங்களுடைய ஒரு நாள் வருமானம் எவ்வளோன்னு கேட்டார். அவர் பல கோடி டாலரை சொன்னார். இந்த ஒரு நாள் வருமானத்தை நான் ஒரு ஆளாக தந்துடுறேன், ஒரு நாள் வருவேன், அன்றைக்கி என் மகளும் அந்த நாளில் என் மகளும் நான் மட்டும்தான் டிஸ்னிலேண்டில் இருக்கணும், என் மகள் நிம்மதியாக விரும்புகிற வரைக்கும் இந்த டிஸ்னிலேண்டை சுற்றி பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அந்த நாளில் அத்தனை டிக்கெட்டுகளையும் அவரே வாங்கினார், ஒரு கோடிக்கணக்கான டாலர் கொடுத்து. அவர் மகளும் அவர் மாத்திரம் அந்த டிஸ்னிலேண்டுக்கு வந்து அவர் மகள் மனம் போல் சுற்றி சுற்றி அந்த பூங்காவை பார்த்து மகிழ்ந்தாள். இது சரித்திர சம்பவம். அவரை விட பல மடங்கு நேசம் கொண்ட நம்முடைய ஆண்டவர், நமக்காக ஜீவனையும் கொடுக்க துணிந்த ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில், நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்கும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எல்லா நன்மைகளையும் கொடுக்கிற ஆண்டவர், எல்லா நன்மைகளையும் கொடுப்பார். அவர் நன்மைகளையே கொடுக்கிற ஆண்டவர். இந்த தகப்பனை பற்றி இன்னொரு காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆவது அதிகாரம் 11ஆவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 17:11, நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், பரிசுத்த பிதாவே,
இந்த தகப்பன் பரிசுத்தமான தகப்பன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது, என்னிடத்தில் பாவம் உண்டு, உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சவால் விட்டு சொன்னார். அவர் பரிசுத்தமான தகப்பன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே அவர் அவ்விதமாய் சொன்னார். அவரை போல அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த பாவ உலகம் நம்மை கரைப்படுத்த நாம் அனுமதிக்கவே கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் பரிசுத்த தகப்பனை போல நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ வேண்டும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கு. அவருடைய பரிசுத்த பிதா, அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவருக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக, அவருக்கு ஏற்ற பரிசுத்த வாட்டிகளாக, இந்த உலகத்தால் கரைபடாதவர்களாக நாம் வாழ வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பரிசுத்த பிதா என்று அவரை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்க இருக்கிறோம். யோவான் 17ஆம் அதிகாரம் 25வது வசனம். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். அவர் நீதியுள்ள பிதா. உலகத்தில் எங்கே பார்த்தாலும் அநீதி, அநியாயம், அநீதி உள்ளவங்க, அநியாயக்காரங்களாம் செழித்து வாழ்வதை இந்த உலகத்திலே பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் நீதி உள்ளவர். கட்டாய நீதி செய்வார், கட்டாய நீதி செய்வார். ஒருவேளை உலகம் உங்களுக்கு நீதி செய்யாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு நீதி செய்வார். சங்கீதம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கர்த்தர் நீதி உள்ளவர் என்று சொல்கிறது. சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி என்று சொல்கிறது. உலகம் உங்களுக்கு நீதி செய்யாட்டி ஆண்டவர் உங்களுக்கு நீதி செய்வார். ஒருவேளை நீதிமன்றத்தில் நியாயமான காரணத்தினால உங்கள் கேஸ் தோற்கடிக்கப்பட்டு கொண்டே இருக்கலாம். ஆனால் இன்று ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். அடுத்த முறை கேஸ் வரும்பொழுது, தீர்ப்பு எழுதும் போது ஆண்டவர் உங்களுக்கு நீதி செய்வதை நீங்கள் கண்டு அவரை துதித்து அவருக்கு சாட்சியாய இருப்பீர்கள். இந்த கேஸ் நீதிமன்றத்துக்கு வரும்பொழுது கர்த்தர் கட்டாயம் நீதிமான்களாகி உங்களுக்கு, நியாயவான்களாகி உங்களுக்கு நீதி செய்வார், நியாயம் செய்வார். அந்த பிதா எப்படிப்பட்டவரா? அவர் தூக்கி சுமக்கிற பிதா. அவர் தூக்கி சுமக்கிற பிதா இல்லை, மாத்திரம் இல்லை, அவர் இரக்கம் செய்கிற பிதா, அவர் நன்மைகளை செய்கிற பிதா, அவர் பரிசுத்த பிதா, அவர் நீதியுள்ள பிதா. அவர் பிதாவை பெற்றவர்கள் எவ்வளோ சிலாக்கியம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தில் நமக்கு தகப்பன் இல்லாமல் இருக்கலாம், உலகத்தில் நமக்கு அப்பா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் நமக்கு பிதாவாக இருந்து ஒரு பொறுப்புள்ள தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து நடத்துவார். ஒரு சில பேர், ஐயோ எனக்கு அப்பா இல்லையே, எங்கள் கல்யாணத்தை யார் நடத்துவா, எங்கள் கல்யாணத்தை முன்னால் நின்று நடத்துறதுக்கு யார், திருமண ஆராதனையில் என்னை கடையை பிடிச்சி கொடுக்கறதுக்கு யார் இருக்கிறா என்றெல்லாம் கலங்கி தவித்து கொண்டிருக்கிறீர்கள். தேவன் உங்களுக்கு பிதாவாக இருந்து அற்புத விதமாய் நடத்துவார். ஒரு நன்மை கூட உங்கள் வாழ்க்கையில் குறைபடாது. நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள பரமத்தாப்பனே, வியாதியினால் பலவீனப்பட்ட நிலைமையில் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்களுக்காக நான் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் குணமளிக்கும் வல்லமை வியாதிப்பட்ட சரீரங்களை தொடட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வியாதியஸ்தர்களும் சுகம் அடைவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்கள் சகோதரிகளை, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரை ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய முந்தைய கடந்த நிகழ்ச்சிகள் மூலமாக அற்புதங்களையோ ஆசீர்வாதங்களையோ நன்மைகளையோ பெற்றிருப்பீர்கள். நான் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த ஏதுவாக அமையும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.